ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சோயாபீன்ஸ் வச்சு நம்ம ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். சிம்பிளாக நம்ம எந்த காய்கறி எதுவும் இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சோயா வச்சு பிரியாணி பண்ணுறது, சிம்பிளாக பண்ணுறது. அது எப்படி பண்ணலாங்கிறது இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 100 சோயா எடுத்துருக்கிறேன் நான். இப்போ 100 சோயாவில் ஃபஸ்ட் தண்ணி ஊற்றாமல் சுடுதண்ணி வச்சு காய்ச்சி வச்சுருக்கிறேன். சுடுதண்ணி இப்போ இதில் ஊற்றிட்டாங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா ஊறிடும். இப்போ சுடுதண்ணி ஊற்றியாச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா ஊறிடும். சோயா ஒரு இடத்துல எடுத்து வச்சிடலாம். இப்போ அரிசி நான் கடை அரிசி தான் எடுத்துருக்கிறேன் பிரியாணி செய்கிறதுக்கு. இப்போ இந்த டம்ளருக்கு 2 டம்ளரு அரிசி எடுத்துக்கலாம். ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் தண்ணி ஊற்றி. 2 கிளாஸ் அரிசி நான் போட்டுட்டேன். இப்போ தண்ணி ஊற்றும் போது நம்ம 4 கிளாஸ் தண்ணி இந்த கிளாஸுக்கு ஊற்றணும். அதனால தான் இந்த அளவு நான் வச்சுருக்கிறேன். இப்போ அரிசியில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இப்போ நல்லா கழுவிட்டு வந்துடலாம். கழுவிட்டு வந்தாச்சு. தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். பாருங்க, தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். சோயா மீன்ஸ் அங்கே ஊற வச்சுருக்கிறோம். அது மசாலா இப்போ தடவி வைக்கலாம். சோயா மீன்ஸு நல்லா தண்ணியில் போட்டது ஊறியாச்சு. இப்போ புழிஞ்சு நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். தண்ணி எல்லாம் பளிச்சுன்னு எடுத்துடணும். இந்த மாதிரி புழிஞ்சு எல்லாம் பாத்திரத்தில் போட்டு எடுத்துடலாம். மீன்ஸு நல்லா புழிஞ்சு வச்சாச்சு. இப்போ அதுக்கு மசாலா போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூனு மிளகாத்தூள், 2 ஸ்பூனு மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூனு, பிரியாணி மசாலா 2 ஸ்பூனு, பிரியாணி மசாலா 2 ஸ்பூனு போட்டாச்சு. ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா, 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறேன். 1 ஸ்பூனு உப்பு, நமக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். 1 கப்பு தயிர் ஊற்றிக்கலாம். 1 கப்பு தயிர் ஊற்றிட்டேன். கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் கையில் எடுத்து நல்லா நசுக்கி போட்டுடலாம். இந்த மாதிரி கஸ்தூரி மேத்தி போட்டுட்டேன். கொஞ்சம் மல்லித்தலை மேலே தூவிடலாம். கொஞ்சம் புதினா, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா இலக்கி விட்டுறலாம். இதெல்லாம் நல்லா போட்டு இலக்கிடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ சோயாபீன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது கூடயே இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். வெளியே வச்சான்னு சொன்னால் கருத்துருன்னு சொல்லி இந்த மாதிரி சைஸ்க்கு பீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு இதில் போட்டுடலாம். உருளைக்கிழங்கும் சேர்த்து இதில் போட்டால் தான் நல்லா உப்பு புளிப்பு காரம் எல்லாம் நல்லா பிடிக்கும். அதனால தான் உருளைக்கிழங்கும் இதில் போடுறோம். சோயாபீன்ஸில் இதையும் போட்டு நல்லா கலட்டி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம தாளிக்கலை. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ தாளிக்கலாம். இப்போ சோயா மீன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீ ஒரு 5 நிமிஷத்துக்கு தாளிக்கிறதுக்குள்ளே மூடி போட்டு வச்சிடலாம். கேஸ் மேலே ஒரு குக்கர் வச்சாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நான் குக்கரில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. ஒரு 4 ஸ்பூனு எண்ணெய் இருக்குது. எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். தாளிக்கிறதுக்கு ஒரு மசாலா எடுத்துருக்கிறேன் நான். 3 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, ஒரு 5 ஏலக்காய், குருமிளகு ஒரு 5-6 எண்ணம், கிராம்பு ஒரு 4-5, 1 ஸ்பூனு ஜீரகம். இது எல்லாத்தையும் போட்டு இப்போது தாளிக்கலாம். வெங்காயம் அதுபோல் 3 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் அறுத்து வச்சுருக்கிறேன். இதையும் இப்போ போட்டுடலாம். இதில்
போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், மெரூன் கலர் ஆகணும் வெங்காயம். அது வரைக்கும் நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, மெரூன் கலர் ஆயிடுச்சு பாருங்க வெங்காயம். இது கூடயே ஒரு கை மல்லித்தலை போட்டுடலாம், கொஞ்சம் புதினா போட்டுடலாம். போட்டு நல்லா கூட வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா இறக்கி வச்சு இந்த தக்காளி ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன், தக்காளி போட்டுடலாம். தக்காளி அதை கூட நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இது கூடயே சோயாபீன்ஸு ஊறிட்டு இருந்துச்சு, அந்த சோயாபீன்ஸு இப்போ இதில் போட்டுடலாம். சோயாபீன்ஸு இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா இறக்கி விட்டுடலாம். அடுப்பு சிம்மில் வைக்கலாம். கொஞ்சம் இறக்கும் போது கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் பாஸ் பண்ணலாம். இறக்கி விட்டாச்சு. ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா புழிஞ்சி வச்சுருக்கிறேன், அது எலுமிச்சை பழத்தை ஊற்றிடலாம். இப்போ அடுப்பு பாஸ் பண்ணிக்கலாம். நல்லா இறக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரியட்டும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிந்து வந்துருச்சு பாருங்க, நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து உப்பு 1 ஸ்பூனு வந்து சோயாபீன்ஸுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி போட்டிருந்தோம். இப்போ வந்து 1 ஸ்பூன் கூடி போட்டுடலாம், அரிசியெல்லாம் போடுறதுனால. உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். அரிசி எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுனாங்க. இது கூட இறக்கி விட்டுடலாம். இலக்கியாச்சு. அரிசி வந்து கழுகி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அரிசி இப்போ இதில் போட்டுடலாம். அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு பிஸ்மில்லா. அரிசி போட்டு நல்லா இலக்கி விடலாம். இதில் அரிசி போட்டு கொஞ்சம் இப்படி இலக்கி விட்டுடலாம். எண்ணெய் எல்லாம் அரிசி வந்து நல்லா பிடிக்கட்டும். மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அரிசி போட்டு இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் நான். இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒன்று 2 3 4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுப்போம். அடுப்பு பாஸ் பண்ணிக்கலாம். நல்லா இலக்கி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 விசில் விடணும். 2 விசில் வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். என்னென்னா புழுங்கரிசியில் நம்ம செய்கிறனால, கடை அரிசி புழுங்கரிசியில் நம்ம செய்கிறனால 2 விசிலாச்சு வரணும், இல்லைன்னா வேகாது சீக்கிரம். அதனால் 2 விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் வந்துடுச்சு பாருங்க, காற்றெல்லாம் போயிடுச்சு. குக்கர் மூடியை திறந்து பார்க்கலாம். நல்லமாக இறக்கலாம் பாருங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்க. 2 விசில்லையே நல்லா வெந்துருச்சு பாருங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. 2 விசில் நல்லா வெந்தாச்சு. சூப்பரான பிரியாணி, சோயாபீன்ஸ் உருளைக்கிழங்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.